அவர் கொண்ட வெற்றியில் நீங்களும் பாவ கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ராயலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ராயலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ராயலிற்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நிறுத்தவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் அவை நிலத்தில் நினைத்து முறை அணிந்து வளர்ச்சி செய்து விதைக்குவதற்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையை கொடுத்தாலும் அங்கு செல்வதில்லை. அவ்வாறு இவ்வாழ்வுக்கு புறப்பட்டு வாசம் இருக்கும். அதை இருந்தது செய்வது எதற்காக அதை நிச்சயமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோம். இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர்கள் மீது உமது ஆட்சியின் பேரொளி சுழன்றிடச் செய்தீரே. இந்த புதிய தீயை புனிதப்படுத்தியர்களும் இவ்வாறு பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்டு ஆவலால் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லாம் ஆட்சியில் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கிறிஸ்து என்றும் அகரமும் நகரம் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். நன்றி. அவர்களுடைய தேர்தலின் சக்கரங்களை அவர் குறைந்து போக செய்ததால் தேரோக்குவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரவேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நிறுத்தியிருக்கிறார். மோசே தம் கையை கடல் மேல் நிறுத்தவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்படாது எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் ஆழ்த்தினார். திரும்பி வந்த நீத்திரள் தேர்கள் ஒருவர் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்து தள்ளி நடந்து சென்றனர். நீத்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக இருந்தது. இவ்வாறு ஆண்டவர் நாளில் எகிப்திய கொடியை நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைகளை காட்டி செய்ய முடிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம்
மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீர். உமது திரு அவையில் அனைவரும் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். இறை இயேசுவுக்குள் புது வாழ்வு. இயேசுவின் திருமுழுக்கில் நாம் நிறைவாழ்வு அடைய புனித சின்னப்பர் அழைக்கிறார். இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.